அத்தியாயம் 5. நதியாவிடம் முறைப்பாக பேசிவிட்டாலும் அவள் நிச்சயம் தன்னை தேடுவாள் என்று நம்பினான் விஷால். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வேளை அவள் நிம்மதியாக ஒதுங்கி விடுவாளோ என்கிற கவலையும் இருந்தது. அதற்கேற்றாற்போல நித்யாவும் அவனை சிறிது கூட கண்டு கொள்ளவில்லை. நீ காலேஜில் கொண்டு விடலையா, சரிதான் போ என்று சொல்லிவிட்டு விட்டாள். தோழிகள் இருவரும் தன்னை டீலில் விட்டுவிட்டார்களோ என்று யோசிக்க ஆரம்பித்தான். மும்பை சென்றுவிட்டு வந்ததிலிருந்து கிருஷ்ணா எப்பொழுதும் போலிருந்தான். அதே பட்டும் படாமல் தாமரை இலை தண்ணீர் போலவே இருந்தான். இப்படியே 2 வாரங்கள் கடந்தது. நதியாவும் முதலில் விஷாலின் விலகலை சாதாரணமாகத்தான் எடுத்துக்கொண்டாள். ஆனால் போக போக அவனது காதல் அவ்வளவுதானா என்று யோசிக்க ஆரம்பித்தாள். பிடித்த கிரிக்கெட் மேட்ச்களையே ரீப்ளே செய்வது போல அவளது மனம் அவன் பேசியவற்றை ரீப்ளே செய்ய ஆரம்பித்திருந்தது. நித்யாவிற்கும் தந்தையுடன் கல்லூரிக்கு சென்று வருவது சற்று போர் அடிக்க ஆரம்பித்திருந்தது. அதனால் விஷாலை வம்புக்கு இழுத்து அவனையே கல்லூரியில் சென்று விடும்படி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள். ஆனால் நேரடியாக அவனிடம் கேட்டால் முறுக்கிக் கொள்வான் என்பதால் சீண்டி விட்டு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துடன் சாப்பாட்டு மேஜையில் வந்தமர்ந்தாள். கிருஷ்ணா வழக்கம் போல தலையை நிமிர்த்தாமல் அன்னை தந்த தோசைகளை உள்ளே தள்ளி கொண்டிருந்தான். நேரடியாக விஷாலிடம் செல்லாமல், என்னன்னா இன்னைக்கு சீக்கிரமே கிளம்பிட்டீங்க? அவளின் பக்கம் திரும்பாமலேயே, கொஞ்சம் வேலை இருக்குது என்றான். பத்மாவோ, என்னைக்கு தான் உனக்கு வேலை இல்லை கிருஷ்ணா, உன்னால் எல்லோரும் எங்களை தப்பாக பேசுகிறாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னு என்று படபடத்தாள். மெல்ல நிமிர்ந்து பார்த்தவன், அவர்களுக்காக நான் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்றான் அழுத்தமாக. அப்போ உனக்காக பண்ணிக்கோ என்றார் செல்வநாயகம். தந்தையை நிமிர்ந்து பார்த்தவனின் கண்களில் என்ன இருந்தது என்று தெரியவில்லை. கல்யாணத்தை பற்றியே பேசிகிட்டு இருந்தா நான் நிரந்தரமாக மும்பையிலே தங்க வேண்டியிருக்கும். அவனது பதிலில் ஒரு நிமிடம் குடும்பமே அதிர்ந்து போனது. அப்போதுதான் அங்கு வந்து அமர்ந்த விஷாலுக்கு அண்ணனின் நடவடிக்கை பயத்தை கொடுத்தது. என்ன பிரச்சனை இவனுக்கு? ஏன் திருமணத்தை வெறுக்கிறான்? எதுவும் காதல் தோல்வி இருக்குமோ? அப்படி இருப்பதாகவும் தெரியவில்லை. பின் ஏன் இத்தனை வெறுப்புடன் மறுக்கிறான்? பத்மாவோ அழுகையுடன், என்ன பேச்சு பேசுகிற கிருஷ்ணா? பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறது அவ்வளவு தப்பா? எங்கள் மனசெல்லாம் இப்படி உடைக்காத என்று கன்னத்தில் வழிந்த கண்ணீரை புடவை முந்தானையால் துடைத்து கொண்டார். எனக்கு பண்ண நினைக்காதீங்க, நான் இப்பவும் அதைத்தான் சொல்கிறேன். இன்னொரு தடவை என் கல்யாணத்தை பற்றி பேச்சு வந்தால் நான் இங்கே தங்குவதை பற்றி யோசனை பண்ண வேண்டியிருக்கும் என்றான் அழுத்தமாக. ஏண்டா இப்படி சொல்கிற என்று அழ ஆரம்பித்தவரே, பத்மா கொஞ்சம் சும்மா இரு என்று அதட்டினார் செல்வநாயகம். விஷாலும் தன் பங்கிற்கு, ஏன் கிருஷ்ணா, அம்மா தன்னோட ஆசையைத்தானே சொல்கிறாங்க, அதுக்கே வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிற? நாற்காலியை பின்னுக்கு தள்ளி எழுந்து கொண்டவன், என்னோட வாழ்க்கையை அடுத்தவங்களுக்காக வாழ மாட்டேன், எப்படி இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும் என்று கோபமாக சொல்லிவிட்டு விறுவிறு என்று அங்கிருந்து வெளியேறினான். அவனை பெத்தவளா இல்லை நான் அடுத்தவளா எனக்கு புரியலைங்க, என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டான் என்று அழ ஆரம்பித்தார். அனைவரும் கூடி அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்க ஒவ்வொருவரின் மனதிலும் கிருஷ்ணாவின் பேச்சு அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. பெற்றவர்களிடம் இப்படி ஏன் பேச வேண்டும்? அவனுக்கு என்னதான் பிரச்சனை? செல்வநாயகம் மட்டும் உள்ளுக்குள் பயந்து போனார். நிச்சயமாக இது சாதாரண விஷயமில்லை. இதுவரை எல்லோரும் அவர் குடும்பத்தை உதாரணமாக காட்டியிருக்கிறார்கள். அவரை போல பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கிருஷ்ணாவின் நடத்தை இப்படியே சென்றால் நிச்சயம் வேறு மாதிரியான பேச்சுக்கள் எழும் என்று எண்ணிக்கொண்டார். அழும் அன்னையை சமாதானப்படுத்த சொல்லிவிட்டு நித்யாவை தானே அழைத்து கொண்டு கிளம்பினான் விஷால். கார் கிளம்பி சற்று நேரம் வரை அங்கு அமைதி மட்டுமே நிலவியது. பெரிய அண்ணன் யாரையும் லவ் பண்ணுச்சா? எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லை. அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? கல்யாணத்தை பற்றி மட்டும் பேசினா ஓவராக குதிக்கிறாங்க. எனக்கும் புரியல. அதுவும் இன்றைக்கி பேசின பேச்சு ரொம்பவே அதிகம். பாவம் அம்மா. ஆமாண்ணா, யார்கிட்டையுமே நெருங்கிக்காமல் தனியாகவே இருக்காங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு என்கிட்டெல்லாம் அன்பாக ஒரு வார்த்தை கூட பேசி பார்த்ததில்ல. அது அப்போ தப்பாக தெரியல, ஆனால் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. இல்லை நித்யா, அண்ணனை தப்பாக நினைக்காத. நமக்கு தெரியாமல் அவங்க எங்கேயோ காயப்பட்டிருக்கலாம். அதன் வெளிப்பாடு தான் இது. அதை வெளியில் கொண்டு வந்துட்டா நார்மல் ஆகிடுவாங்க. நீங்கள் பேசி பாருங்களேன். அப்புறம் உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்கா என்றான் சற்றே குறும்பான குரலில். அதுவரை இருந்த குழப்பம் விலக, ஆரம்பிச்சிட்டிங்களா?
இந்த விஷயத்துக்காகத்தான் நாம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோன்னு நினைவிருக்கா என்றாள் முறைப்புடன். நல்லாவே இருக்கே. இன்னொரு தடவை என் ஃப்ரெண்டு பற்றி பேசினா என்று கூறி அவன் கையில் ஓங்கி அடித்தாள். குறும்பு சிரிப்புடன், நான் பேசவே மாட்டேன், ஆனால் உன் ஃப்ரெண்டு வந்து என்னை பற்றி பேசினா என்ன செய்வ? நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. ஒரு கையால் காலரை உயர்த்தி நடக்குதா இல்லையான்னு பாரு என்று கூறி கல்லூரி வாசலில் கொண்டு நிறுத்தினான். காரை விட்டு இறங்கியவள், ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்ன என்று கிண்டல் அடித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை தங்கச்சி, என் செல்லம்மா கூடிய சீக்கிரம் வருவா பாரு என்று சொல்லிக்கொண்டு வண்டியை எடுத்தான். அண்ணனிடம் கிண்டல் அடித்துவிட்டு உள்ளே சென்றவள் அங்கு தனக்காக காத்திருந்த தோழியிடம் ஓடினாள். இருவருமாக பேசிக்கொண்டே செல்ல வகுப்பறைக்குள் சென்று தங்கள் இடத்தில் சென்றமர்ந்தார்கள். சற்றே தயக்கத்துடன் நித்யாவை பார்த்து, நீ இப்போ எல்லாம் அப்பாவோட தானே வரியா? அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஆமாம் என்றாள். ஏன் உங்கள் அண்ணன் வரதில்ல? ஜெர்க்காகி தோழியை நிமிர்ந்து பார்த்தவளின் மனம், அடே அண்ணா, இப்போதான் பீலா விட்டுட்டு போன, அதுக்குள்ளேயே உன்னை பற்றி கேட்குறாளே. மௌனமாக நதியாவை பார்க்க, என்ன நதி, நான் தான் அவன் கூட பேசுகிறதே இல்லையே நதி. அதிர்ச்சியுடன், ஏன்? உள்ளுக்குள் எழுந்த சிரிப்பை அடக்கியபடி, அண்ணே சாதிச்சிட்ட போல என்று சொல்லி கொண்டவள், பின்ன என்ன நதி, உன்னை அன்னைக்கு சங்கடப்பட வச்சுட்டாங்கல்ல, என்னால் அதை தாங்க முடியல, அதுதான். அவளின் பதிலில் அவசரமாக, அதெல்லாம் இல்லை நத்தி, எனக்காகவா சண்டை போட்ட? நான் அதை அன்னைக்கே மறந்துட்டேனே என்றாள் பதட்டமாக. சிக்கிட்டியே கைப்புள்ள, நீ ஒன்றும் கவலைப்படாத நதி, இன்னைக்கு அண்ணன் தான் கொண்டு வந்து விட்டாங்க என்று சொல்லிவிட்டு அவள் முகத்தை பார்த்தாள். அதில் சிறிது நிம்மதி தெரிந்தது. அடுத்து ஏதோ சிந்தனையுடன் பேச்சை நிறுத்தி கொண்டாள். நித்திக்கோ, என்னது ரூட்டு எங்கேயோ போகிற மாதிரி இருக்கே, ஏற்கனவே பெரிய அண்ணனால் பிரச்சனை, அடுத்து இவன் ஒரு 7.5 எழுத்து வைப்பான் போல இருக்கே. நல்லா வருவீங்கடா, உங்களை எல்லாம் நல்லவன் வல்லவன் சொன்னதுக்கு என்ன வச்சு செய்கிறீங்க என்று புலம்பிக் கொண்டாள். நதியாவிற்கோ அவன் தன்னை மறந்து விட்டானோ என்று எண்ணினாள். ஆனால் நிச்சயமாக அப்படி செய்யக்கூடியவன் இல்லை என்றே தோன்றியது. அன்று அவன் பேசிய போது, உன்னை இனி தொல்லை செய்ய மாட்டேன், உன் மனம் மாறினால் நீயாக தொடர்பு கொள் என்றுதானே சொல்லிவிட்டு சென்றான். தானாக அவனை அழைத்து பேசவும் தயக்கமாக இருந்தது. என்ன பேசுவது? நீ உன் விருப்பத்தை சொன்னபோது மறுத்த எனக்கு இப்போது உன் மீது ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டுமா? அதை எப்படி சொல்வது? அவன் தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டானா? படிப்பதற்காக நம்பிக்கை வைத்து அனுமதித்த அக்கா மாமாவின் நம்பிக்கையை தகர்ப்பது போல் ஆகாதா? ஆனால் மனம் அவனை நாடுகிறது. என்ன சொன்னாலும் கேட்க மறுக்கும் மனதை என்ன செய்வது? அவனது நடவடிக்கையில் ஒரு நம்பிக்கை, அவன் மீதான நல்ல எண்ணம் வந்திருந்தது. அதோடு அவனது நேர்மை மனதிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நாமாக சொல்லாமல் நிச்சயமாக அவன் திரும்பி வரப்போவதில்லை என்று உறுதியாக தெரிந்தது. அதனால் இன்று எப்படியாவது அவனிடம் பேசிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டாள். அதே போல மதிய நேரம் நித்யாவிடம் சால்சாப்பு சொல்லிவிட்டு மெல்ல நழுவி லைப்ரரி கட்டிடத்திற்கு பின்புறம் சென்று விஷாலின் எண்ணிற்கு அழைத்தாள். வேலையில் பிஸியாக இருந்தவன் புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வரவும் யோசனையுடன் எடுத்து காதில் வைத்தான். ஹலோ. அவனது குரல் கேட்டதும் பதிலளிக்க இயலாமல் தயங்கி நின்றாள். அவனோ, ஹலோ யாருங்க, ஃபோன் பண்ணிட்டு பேசாமல் இருந்தால் எப்படி? அப்பொழுதும் அவளால் பேச முடியவில்லை. அவனது குரலை கேட்டதே போதும் என்று ஃபோனை அணைத்து விட்டாள். அப்பொழுது விஷாலின் உள்ளம் வீழ்த்து கொண்டது. நதி என்றான் ஃபோனிற்கு வலிக்காத வகையில். அதில் அவனது குரலை கேட்டதே போதும் என்று ஃபோனை அணைத்துவிட எண்ணினாள். அப்பொழுது விஷாலின் உள்ளம் விழித்து கொள்ள, நதி என்றான் ஃபோனிற்கு வலிக்காத வகையில். அதில் மொத்தமாக கரைந்தே போனாள். இது என்ன மாதிரியான அன்பு? அதிகம் பார்த்ததில்லை, பேசியதில்லை, பழகியதில்லை. ஆனால் தன்னை உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு அவன் மனதில் நிறைந்திருக்கிறோம் என்பதில் அழுதே விட்டாள். அவளின் விசும்பல் சத்தம் கேட்டு பதறிப்போனவன், என்னம்மா, என்ன பிரச்சனை என்றான். மெல்ல கண்களை துடைத்து கொண்டவள், என்ன அந்த அளவிற்கா மனதில் நிறைத்து வச்சிருக்கீங்க என்றாள் கரகரத்த குரலில். என்ன இது, இதுக்கு அழுத? நான் என்னவோ ஏதோன்னு நினச்சி பயந்துட்டேன். இல்லை, நான் அவளை தடுத்தவன், சில விஷயங்கள் சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை நதி. காதலும் அப்படித்தான். நம்ம மனசு உணர்ந்தா போதும். ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டா தான் உண்மையான காதல்னு யார் சொன்னா? என்ன நீயும் ஒன்றை நானும் மனதால் உணர்ந்தாலே போதும். அவன் பேச பேச கண்கள் தானாக கண்ணீரை பொழிய எனக்கு உங்களை பார்க்கணும் என்று விட்டாள். அவளது உள்ளத்தில் இருக்கும் உணர்வுகளை புரிந்து கொண்டவன், காலேஜ் முடிஞ்சதும் அந்த பார்க்குக்கு வந்துடு, நானும் வரேன்.
நான் ஃபோனை வச்சிடவா? அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் தளர பழைய குறும்புடன், வரும்போது நல்ல முகம் கழுவி சிரிச்சுக்கிட்டே வரணும் புரியுதா என்றான் சிரிப்பை அடக்கிய குரலில். என்றவள் ஃபோனை அணைத்துவிட்டு சற்று நேரம் அங்கேயே அமர்ந்து விட்டாள். இதுவரை அக்காவின் வார்த்தைகளை எதற்கும் மீறியதில்லை. ஒரு சிறு விஷயம் கூட அவளுக்கு தெரியாமல் செய்ததில்லை. ஆனால் வாழ்க்கையின் முக்கிய முடிவை தான் எடுத்துவிட்டதை அறிந்தால் அவள் எப்படி உணர்வாள் என்று பயந்தாள். நிச்சயமாக தன்னை கடிந்து கொள்ளப் போவதில்லை என்றாலும் மனம் வருந்துவாள். அதை எண்ணி வருத்தமாக இருந்தாலும் ஏனோ மனம் விஷாலை நாடியது. அவன் தனக்கானவன் என்கிற முடிவு உறுதியானது. அவளது யோசனையை கலைப்பது போல அங்கு வந்த நித்தி, என்ன நதி, அக்காவுக்கு ஃபோன் பண்ண வந்தியா? முகம் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு? அவளை பார்த்ததும் அவசரமாக தன் உணர்வுகளை மறைத்து கொண்டவள் மெல்லிய சிரிப்புடன், ஆமா நித்தி, அக்கா கிட்ட எப்போ பேசினாலும் அவங்கள விட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுதான். அவளை தோளோடு அணைத்து கொண்ட நித்தி, உனக்கு நான் இருக்கேன் நதி, என்ன கஷ்டம் வந்தாலும் உன் கூடவே இருப்பேன் என்று கட்டிக்கொண்டாள். அவளை லேசாக அணைத்து விடுவித்தவள், அப்போ எனக்கு கஷ்டம் வரணுங்கிற என்று கேட்டுவிட்டு எழுந்தோட அவளை துரத்தி கொண்டே நித்தியும் ஓடினாள்.